வெல்கம் பேக் டு நெல்லை ஐட்டம்ஸ். நட்டி, நாசர், அனகா, முனிஷ்காந்த் மற்றும் பல நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கடைசி உலக போர் படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்க, படத்தோட கதை என்ன அப்படி ஒன்றும் பெருசாக கதை ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. கடைசி உலக போர் அப்படின்னு ஒரு டைட்டில் நாங்கள் வச்சுட்டோம். அதுக்கு என்ன பண்ணலாம், எந்த நாட்டுக்கும் சண்டை மாதிரி காமிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது ஒரு 2 நாடு, அமெரிக்கா, இந்தியா, சைனா. இது ரெண்டையும் வந்து காமிக்கிறாரு. அப்புறம் ஹிப்ஹாப் தமிழா அவருக்கு கொஞ்சம் நேரம் லவ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் அவர் என்ன கதாபாத்திரம், எதுக்கு வராரு, ஏன் வராரு அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லை. இஷ்டத்துக்கு அங்கங்கே திடீர்னு கொஞ்சம் ஆர்மி மேனோட சேர்ந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு அவர் கொஞ்சம் நேரம் கன் ஷாட்டில் அடிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் சம்மந்தமே இல்லாத நார்மலான ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு கதாபாத்திரத்தில் வந்து போயிட்டுருக்காரு. இவர் கதாபாத்திரம் வந்தாலும் வரலனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் குறுக்கு வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நட்டியோட கதாபாத்திரம் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்ற எந்த ஒரு நடிகரோட கதாபாத்திரமும் பெருசாக எழுதப்படலை. அப்புறம் கடைசி உலக போர்னா எங்கே கட்டணும், யாரை கட்டணும், நமக்கு விஎஃப்எக்ஸும் கிராஃபிக்ஸும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதையே கட்டணும் அப்படிங்கிறதுக்காக காட்டி வச்சிருக்காரு ஹிப்ஹாப் தமிழா. நாசர் இவரெல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். பட் அவருக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அமெரிக்கா, இந்தியா இது எல்லாமே வந்து நட்பு நாடுகள் தான். ஆனால் இவர் வந்து 2019 உலகப்போர் வரும் அப்படிங்கிறது எந்த சித்தாந்தத்தில் காட்டினாங்க அப்படின்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் அர்த்தமாக தான் இருந்துச்சு. படத்தில் ஒன்றுக்கு முரண்பாடுகள் இருக்குது. படத்தோட கதைக்கும் இவங்க சொல்ல வந்த கதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. படம் ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷமே எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுக்குறதால இந்த படம் வந்து ஒரு இடத்துல கூட ஆடியன்ஸோட ஒன்றி பார்க்கவே முடியல. உலகப்போர்னா என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதி படம் வந்து அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கடைசி உலகப்போர் ஒரு தரமே இல்லாமல் கடமைக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய படம் தான் கடைசி உலகப்போர்.